ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேவோ என்டர்டைன்மெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பட் அந்த 5th படிக்கிற அந்த நிலையில அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும், அவரு ஒரு நாள் படிக்குமா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல காரியங்களை வந்துட்டு நான் சின்ன குழந்தை இருந்ததுனால ரொம்ப டிப்ரெஷன் பண்ணி அழுவேன். ஸோ எனக்கு உடல்ல இருக்கிற பலவீனம் தெரியாம நான் ரொம்ப அழுதுனால அன்னைக்கு எனக்கு ஜீசஸ்ன்ற நேம் மட்டும் தெரியும். ஸோ ரொம்ப அழுகும்போது எனக்கே அறியாம என் மூச்சுல இருந்தும் ஹார்ட்ல இருந்தும் ஏதோ இழுத்து போற மாதிரி எனக்கு மூச்சு இழுக்கிற மாதிரி வச்சிருந்தேன். அன்னைக்கு என் வீட்டுல வேற யாரும் இல்லை, வெளியே எங்க அப்பாய் மட்டும் இருந்தாங்க, மத்த யாருமே வீட்டுல இல்லை. சோ எனக்கு அதை அழுகும்போது மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு அந்த செகண்ட்ல உண்மை தெரியல. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அந்த டைம்ல நான் ஜீசஸ் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் கத்துனேன். போனவையும் எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு. நான் நம்பிதான் பேசிட்டு இருக்கேன். உண்மையாலுமே அன்னைக்கு ஜீவன் எனக்கு வந்தது. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஈஸ்டரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு ஈஸ்டரை பற்றி தெரியாது. ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஈஸ்டரை பற்றி தெரியும், நான் கிறிஸ்துவை பற்றி ஈஸ்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, நீங்களே ஈஸ்டரை பற்றி சொல்லிடுங்க, அதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. அவர் தான் இப்போ ஈஸ்டரை பற்றியும் இயேசுவை பற்றியும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவரை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஹாய். ஹாய் அங்கே எப்படி இருக்கீங்க குருசாமி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல மீட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஜீசஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. அங்கே உட்காருங்க. ஓகே, இன்னைக்கு கூட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஈஸ்டரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்னா என்ன? மேக்ஸிமம் ஈஸ்டர்னா என்ன நினைப்பாங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு ஒரு முயலோட போட்டோ போட்டு கீழே முட்டைகளை வச்சு இதை ஈஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையான ஈஸ்டர்னா என்ன? மீனிங் என்னன்னா, இயேசு நமக்காக இந்த உலகத்துல மனோதரை எடுத்தவர் தான் இயேசு. அவர் மனுஷன் பல பேர் நினைக்கலாம், ஆனா அவர் மனுஷன் கிடையாது, தெய்வம் நமக்காக ஏன் மனுஷ பிறப்பு எடுக்கணும். ஸோ அதோட காரணத்தை ஃபுல்லாக தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லிட்டு ஈஸ்டர் என்னன்னு உங்களுக்கு முழு விளக்கத்தை சொல்ல போறேன். முதலாக நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல எடுத்துக்கலாம். இந்த உலகம் ஸ்டார்ட்டாக படைக்கப்படுறதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைபிளோட முதல் வரிசை என்ன, பைபிள் வசனம் என்னன்னா, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பூமியோட படைப்புல இருந்து தான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம் தான் கையினால மனுஷனை மண்ணில் உருவாக்குறாரு. ஸோ உருவாக்கி அவருக்கு பேர் ஆதாம் அப்படின்னு கொடுக்குறாரு. ஆதாமுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு விலங்குகளுக்கு ஒரு துணை இருக்கு, ஆனா ஆதாமுக்கு என்ன இல்லை, துணை இல்லை. ஸோ அவனை நல்ல ஐந்து நித்திரை வச்சு அவனோட விழாவில இருந்து ஏவாளை உருவாக்குறாரு. ஸோ இப்படி டிராவல் ஆகும்போது கர்த்தர் ஒரே ஒரு கட்டாக தான் கொடுத்தாரு. இந்த தோட்டத்துல எல்லாமே நீங்க சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற இந்த மரத்துல ஒரு கனி மட்டும் சாப்பிடக்கூடாது, அது நன்மை தீமை அறியத்துக்கு ஒரு கனி. ஸோ அது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கட்டளை அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு அந்த இது இல்லை. பட் இன்னொரு இடத்துல ஒரு வானமண்டலத்துல பரலோகம் சொல்லப்படுகிற அவர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன காரியம் நடக்குது. அதுதான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான காரணம் நான் சொல்லுவேன். என்னன்னா, அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ், அதாவது ஏசப்பா தங்களுக்குன்னு உருவாக்கி கொண்ட ஏஞ்சல் சேவகர்கள், அவங்க சர்வன்ஸ், தன்னுடைய வார்த்தையை கீழே கொண்டதுக்கும் முற்குறிக்கப்பட்டு அவங்க உருவாக்கப்பட்டவங்க. அதுல ஒருத்தவங்க பேர் தான் லூசிபர். அவன் அவரை துதிக்கிறதுல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவன் சொல்லலாம். அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவரோட சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருந்து அவர் துதிக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெருமை வந்துச்சு, நான் அவருக்கு மேலேயே போவேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு தப்பான ஒரு தீய எண்ணம் அவனுக்குள்ள வந்தனால கர்த்தர் அவனுக்கு சொல்லி அதை புரிய வச்சும் அவன் அதை கீழ்ப்படையாதனால அவனை பாதாளத்துக்கு தள்ளிடுறாரு. ஸோ அவன் தான் இன்னைக்கு சாத்தானா எப்படியாவது பல பேரை தீமைக்கு ஒரு காரணியா அவர் தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா தீமைக்காரனும் அவன் தான். ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கீழே விடப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துல விழுகிறான். அந்த தோட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மனுஷன் உருவாக்கி தோட்டம். அந்த தோட்டத்துல போய் கர்த்தர் இவனுக்கு மட்டும் எப்படி மனுஷனுக்கு மட்டும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கெடுக்கிறதுக்காக என்னமா உருவாக்கி போறான்னா, அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ஸ்டார்டிங் உருவாக்குறதுல கர்த்தர் கொடுத்த உரிமை அப்படி. ஆனா இவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அந்த பாம்பின் ரூபமா உள்ள போறான். அந்த பைபிள் சொல்றதுபடி பாம்புகளுக்கு கைகால் இருந்துச்சு. அப்போ மனுஷனும் தன்னோட நியூபிட்டி அறியாம இருந்தா, அதாவது தான் நிர்வாணம் வருது அறியல, ஒரு குழந்தை பிறப்பு போல அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு உணர்வு சொல்லாங்கல்ல, அந்த ஃபீலிங்குள்ள இருந்தான். சோ இந்த டைமிங்ல ஏவாள் அப்படின்னு சொல்கிற அந்த பெண் அந்த வஞ்சிக்கிறதுக்காக சாத்தான் எப்படி போறான் அப்படின்னா, பாம்பு ரூபத்துல போய் அவனை ஏமாத்துறான். அதாவது நீங்க இதை சாப்பிட மாட்டீங்களா, எல்லா கனியும் சாப்பிட்றவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு கடவுள்னு கேட்டுட்டு ஏமாத்தியே என்ன பண்ணறானா, அந்த சர்ப்பம் அந்த பழத்தை திங்க வைக்கிறதுக்காக அந்த ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது
அந்த ஏவாள் என்ன பண்ணாங்க, அதை சாப்பிடுறாங்க, கடவுளோட கட்டளை மீறிடுறாங்க. இதை ஆதாம் கையிலையும் கொடுத்து அவன் சாப்பிட்டனால இருவருமே என்ன பண்றாங்க, நன்மைக்கு மேலிடுறாங்க. இந்த உலகத்துக்குரிய காரியம் அவங்களுக்கு வந்துருது. ஸோ நியூடிட்டி இவன் தான் நிர்வாணமா இருக்கும்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்பவும் போல கடவுள் எப்படிப்பட்டவர்னா, ஆதாம் ஏவாள் கூட நல்லா பேசி பழகிறவர். ஸோ அவர் அவ்வளவு அன்புள்ளவர். அவர் உருவாடுவதற்கு ஒரு நாள் சாயந்தரம் அவருடைய வார்த்தை கூப்பிடும்போது ஆதாமுக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவரோட கட்டளை மீறிட்டன்ற பயம். ஸோ அந்த பயத்தினால அவர் கூப்பிடும்போது அவன் நான் நிர்வாணமா இருக்கேன்னு சொல்லி அவன் உண்மை அறிவிக்கிறான். கர்த்தர் சொல்ல, உனக்கு யார் இதை சொன்னா அப்படி சொல்லி, நான் சாப்பிட கூட சொன்ன பழத்தை சாப்பிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு 3 சாபங்களை கொடுத்து அவங்களை வெளியேற்றிட்டாரு. முதலாவது ஆதாமுக்கு என்னன்னா, தான் வாழ்நாள் முழுக்க தான் வேறு செஞ்சு தான் சம்பாதிக்கணும். 2வது பெண் ஏவாளுக்கு நீ கர்ப்பம் வைக்கும் போது வழியோட தான் பிள்ளை பெருக்கணும், நீ புருஷன் கீழ்ப்படிந்து இருக்குன்ற ஒரு நியமத்தை நியமிச்சாரு. ஸோ இன்னொரு வாக்கு தத்துவத்தையும் அங்க வைக்கிறாரு. என்னன்னா, அவரோட கர்ப்பப்பிறப்புல இருந்து ஒரு வித்து சாத்தானோட தலை நசுக்கும் அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டவங்க தான் நம்ம சொல்ற மாதிரி நாகரிக வளர்ச்சியில வளர்ந்து ரொம்ப மனுஷங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். பட் அந்த காலத்துல இருந்து என்னன்னா, நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்ல, சாத்தான் அதிகாரம், அதாவது இந்த உலகத்தாடுற அதிகாரம் மனுஷங்கிட்ட கத்தர் கொடுத்தாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணான், சாத்தான்ட்ட கொடுத்துட்டான். இப்ப சாத்தான் என்ன பண்றான், இருக்கிற எல்லாத்தையுமே உள்ள கொண்டாந்துறான். இதுல மனுஷனை ஏப்பா உருவாக்கணும்ன்ற சொல்லி கத்தருக்கு ஒரு தாட் இருக்கும்ல. சோ அந்த நிலைமையில எல்லாரும் என்னதான் பண்ணாலும் உலகம் இப்படி இருக்குன்னா ரொம்ப பாவத்துல வாழ்ந்துச்சு. நோவா டைம்ஸ்ல, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நோவா டைம்ல இந்த உலகம் ஒரு டைம் அழிக்கப்பட்டது. அதுக்கு சான்றுகள் பிள்ளைகளுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ அந்த காலத்துல இருந்து பாவத்துக்கான விடுதலை ஆகிறதுக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னா அது சாபம், மரணம்ன்றதே அதனாலதான் உண்டாச்சு. இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள வியாதி, மரணம் எல்லாம் இருக்கிற காரணம் அந்த பாவத்தோட வெளிப்பாடு தான், சாத்தோட அந்த கட்டுக்குள்ள இருக்கனாலதான். இதுக்கு என்னப்பா தீர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷ காலங்களா பைபிள் வாசிங்கன்னா ஒவ்வொருத்தர் மூலமா ஒவ்வொரு காரியங்கள் வரும். இதுல குறிப்பிட்ட ஒரு காரியத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அடையாளம். ஜீசஸோட பிறப்பை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அது இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தல, இதுல இருந்து அவங்களுக்கு பல அடையாளங்கள் கேட்டாலும் ஒரு அடையாளத்தை ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி பிதாவை சொல்றாரு. அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் ஒருத்தர் தான். அவரோட பிதாவாகி அவர் எப்படின்னா, இது வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாது, ரொம்ப வெளிச்சத்து இருக்கிறாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, மனு உருவம் எடுக்க போறாரு. அதுதான் ஜீசஸ். அது முன்னாடியே பழைய ஏற்பாடு காலம் சொல்ற அந்த புக்ல 2 டெஸ்டமெண்ட் பிரிக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கும் அவரை பத்தி தீர்க்க தரிசனமா இப்படி வருவாரு, ஒரு ராஜா வருவாரு, உங்களை விடுவிப்பாருன்னு. எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க வரப்போறவர் மிகப்பெரிய வானத்து, அது ராஜா மாதிரி வருவாரு, பயங்கரமா வருவாருன்னு அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த யூதர்கள் சொல்லப்படுகிற அவங்களுக்கு அது வாக்குத்தத்தமா இருந்தாலும் அவங்களால அது உணர முடியல. அவங்க எல்லாரும் நினைச்ச நினைப்பெல்லாம் எப்படின்னா, சோ அவர் ராஜா வருவாரு, வித்தியாசம் வருவாரு, அவங்க நினைக்காத லெவல்ல வருவாரு அப்படி சொல்லி அவங்களோட தாட்ஸ் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ராஜாக்கள்ல இந்த இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தேவாலயம் சொல்லப்படுற சர்ச்சுக்கு பிரதான ஆசிரியர்கள் சொல்லி நியமிப்பாங்க. அதாவது இப்போ பூஜைசாரிகள் பண்ற மாதிரி இருக்காங்கல்ல, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த கட்டளைகள் தான் மத்தவங்க வழக்கில் வழி நடத்துறதுக்கு, பலி செலுத்துற காரியங்கள், அவங்கள பாவத்தை மன்னிக்கிறதுக்கான வழிகளை சொல்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க போற காலகட்டத்துல இப்ப நீங்க மார்ட்டின் லூதர் காலத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, பாவ மன்னிப்பு சீட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு தப்பான வழிகள், அதுக்கு வழிகள் மாதிரிதான் அவங்களும் வச்சிருந்தாங்க. சில விஷயம் நல்லது பண்ணாங்க. சோ இப்ப என்ன பண்றாருன்னா, யார் எதிர்பார்த்த விதமா கன்னி மரியாள் மூலமா ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, மனுஷங்கள் மாதிரி செக்ஸுவலா இல்லாம பரிசுத்த ஆவியால அவர் உருவாக்குறாரு, மனுஷ பிறப்பு எடுக்கிறாரு. இந்த நீங்க கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் ஸ்டார் கட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா சாஸ்திரிகள் சொல்லப்பட்ட 3 பிரபுக்கள் மூலமா அந்த நட்சத்திரம் உச்சேசமான அவரோட பிறப்போட நட்சத்திரம் அவரோட வீடு வரைக்குமே கொண்டு வந்து விட்டுச்சு. எல்லாரும் அவர் அந்த குழந்தையா இருக்கும்போது பணிந்து கொண்டாங்க. சோ அங்க ஏரோது ராஜன் சொல்லப்படுகிற ஒரு ராஜா மூலமா அவருக்கு கொள்ளவழிப்பு வகை பார்க்கும்போது அவர் அந்த ஃபேமிலி, அந்த ஜோசப்போட ஃபேமிலி ஜீசஸ் குழந்தையை கூட்டிட்டு போற சம்பவங்கள், மெய்ப்பர்கள் அங்க பணிந்து கொண்டு, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க நல்லா நீங்க பொறுமையை தானிச்சீங்கன்னா அது பின்னாடி வரிசை வரும். இப்போ நான் உங்களுக்கு மீனிங் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போதான் ரீசெண்டா குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டு வந்திருப்பீங்க. இந்த குட் ஃப்ரைடோட மீனிங் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஏன் இதை ஹாப்பினஸா கொண்டாடுறாங்க, சிலுவையில் அடிக்க போடுற அவருக்கோட வேதனைகளை ஏன் இப்போ ஹாப்பியா கொண்டாடுறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். காரணம், அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் பண்ண அந்த ஆதாம் அந்த ஏவாள் கிட்ட சொன்ன வித்து யாருன்னா ஜீசஸ் தான். அந்த வழியா ஏன்னா ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு மனுஷனால மூலம் அந்த விமோசனத்தை கத்தர் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா அவர் நீதி இல்லை, ஒரு நீதி இருக்கும்ல, இதுக்கு இது பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு ஏசப்பா நினைச்சிருந்தாங்கன்னா வேற ஒரு ரூபத்துல பண்ணிருக்கலாம். பட் அவர் என்ன நீதி உள்ளவர்னால நீதியா செய்யணுன்றதுக்காக மனுஷ ரூபம் எடுத்தார். மனுஷனால செஞ்ச பாவத்தை மனுஷனாவே எடுத்தார். அவர் கொடுத்த 10 கட்டளை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை ஃபாலோ பண்ண ஆசீர்வாதம்னு சொல்லி. ஸோ அதை சில மனுஷங்களால ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதாங்க சாபத்துக்கு உட்பட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாது. இப்போ 10 கட்டளை என்னால் முழுசா பண்ண முடியும்னா என்னால் முடியாது, கன்ஃபார்ம். ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, அவர் மனு அவதாரம் எடுத்தார், பரிசுத்தரா அவர்
அந்த கட்டளை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சு எல்லாத்துக்காக அதை ஏற்றுக்கொண்டு இன்னொரு விஷயம், பிசாசினால் ஏற்பட்ட சாபம் பாவம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா தாமே ஏத்துக்கிட்டாரு. சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முறை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பிரதான ஆசிரியர் பலியிடுவாங்கன்னு. அதோட மீனிங் என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி மேல தன்னுடைய பாவத்தெல்லாம் சுமத்தி பலியிட்டா என் பாவம் போயிருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது எதுக்காக அன்னைக்கு காலத்துல கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, பிற்காலத்துல ஏசப்பாவதை ஒரு ஆராதரமா காட்டுறதுக்கு தான். சோ அந்த காரியத்துக்காக ஜீசஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த சூழல்ல நீங்க வாட்ச் பார்க்கும் பொழுது கடைசி ராபோஜனன்னு ஒண்ணு இருக்கும். அதுல தன்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஒரு அப்பத்துக்கும் ஒரு திராட்சரசத்துக்கும் ஒப்புமையா சொல்லியிருப்பாரு. சோ அதைத்தான் நாங்க திருவிருந்துன்னு இங்க கொண்டாடுறாங்க. எல்லாரும் மாசத்துக்கு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறாங்க. அதோட ஃபுல் மீனிங் கூட பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதுல அது உண்மையா எடுக்கணும், அது அவருடைய சரீர ரத்தம் உணர்ந்து எடுக்கணும். ஏன்னா அது பாவம் இல்லாம எடுக்கணும். பாவத்தோடு எடுத்து அதோட எஃபெக்டும் நமக்கு வியாதி இந்த மாதிரி காரியங்கள் வரும். ஏன்னா அது வந்துட்டு சாத்தானுக்கு எதிராக கத்தர் கொடுத்த ஒரு காரியம். சோ அதனால அது அவ்வளவு புனிதமானதை ஃபாலோ பண்றாங்க. மற்றவங்க அதை குறித்து வெறும் திராட்சரச அப்பன் எடுத்தாலும் அதை உண்மையா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது மிக்க பலன்றது நான் பின்னாடி எப்படின்னு சொல்றேன். இப்படிப்பட்ட காலத்துல தான் அவர் சிலுவையில் அறைய போறாங்க. அவரை கூட இருந்த சீஷர்களான ஒருத்தர் யூதாஸ் காரியத்துமா காட்டி கொடுக்க போறாரு சாத்தானால. சீமோன் பேதுன்றவர் மறுதளிச்சு போகிறாரு. இந்த காரியங்கள் எல்லாமே அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அவர் சிலுவையில் அறையும் பொழுது அவர் பேசின 7 வார்த்தைகளும் கூட இருக்கும். அதே கூட பிற்காலங்கள்ல உங்களுக்கு முடிஞ்ச நான் சொல்ல பார்க்குறேன். இப்போ அவர் சிலுவையில் அறையிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா அவர் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். நமக்காக மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்க மொத்த பாவங்களும் அவர் மேல இருக்கு. பழைய ஏற்பாட்டு பாவங்கள் புதுசா நம்ம வந்துட்டு கர்த்தரை ஃபாலோ பண்ண போகும்போது நம்ம ஒரு பாவத்துக்கு உட்படுறோம்னா அது இப்படி விடுதலையாகிற காரியமா அவர் இருந்தார். ஸோ அவர் இப்போ பலியிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, தன்னுடைய சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ மொத்த டோட்டலோட சீஷர்களோட நினைப்பு என்னன்னா, அவர் முன்னாடி சொல்லிட்டாரு, நான் மறிப்பேன் ஆனா 3 நாள் எந்திரிப்பேன். இது வந்துட்டு பழைய ஏற்பாடுலயும் தீர்க்க தரிசனம் இருக்கு, 3 நாள் அவர் கன்ஃபார்ம் எந்திரிப்பாருன்னு. அதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி என்னாச்சு, 3ஆம் நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இங்க இருக்கிற நான் சொல்றப்ப தான் சரின்னு சொன்ன லீடர்ஸ் அவங்க என்னன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்து ஜீசஸ்க்கு அகைன்ஸ்டாவே இருந்தாங்க. நீங்க யாரு, ஏன் அற்புதம் செய்றீங்க, ஏன் இப்படி ஜனங்களை தப்பா பண்றீங்கன்னு சொல்லி அவங்க தன்னுடைய குற்றத்துக்கு எதிராக வந்து எப்படி அவரை பிடிச்சி கொலை செய்யலான்னு ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க பிளான் பண்ணவங்க தான். அவங்க தான் ஜீசஸ் வந்து சிலுவைக்கு தள்ளினவங்களே. ஆனா அது ஜீசஸ் அனுமதிச்சார். ஏன்னா அவர்கிட்ட எல்லா கண்ட்ரோல் அதிகாரமும் இருக்கு. ஆனா அவர் அனுமதிச்ச காரணம்னா பிசாசை கொல்லணும், அதாவது தான் மரணத்தினால பிசாசோட அந்த அதிகாரத்தை கொள்ளணும்னு சொன்னார். மொத்த பாவத்துக்கான மரணத்தோட எல்லா அடிமைத்தனத்தையும் அவர் அழிச்சார். ஏன்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் யாராவது எங்க போகணும் நமக்கு வாழ்க்கை தெரியுமா? தெரியாது. சோ எங்க அது பல பேரோட நம்பிக்கை, பல ஜென்மங்கள் இருக்கலாம். ஆனா இருக்கிற ஒரு ஜென்மத்துல வாழ்ந்ததுக்கு அப்புறம் சொர்க்கமா நரகமான்றது இங்க நம்ம தீர்மானிக்கிற வாழ்க்கையை பொறுத்துதான். சோ அந்த மீனிங்கை தான் கர்த்தர் அங்க கொண்டு வர்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் மரண பயம் ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் மரண தருவாய்க்கு போனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு யோசிக்கிறோம். ஆனா உண்மையான கிருஷ்ணாட்டி படி மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அது சொர்க்கமா நரகமான்றது. ஸோ ஜீசஸ் உண்மையா பிலோவ் பண்ணி நம்ம பரிசுத்தமா வந்தோம், அவரை நம்பணும் அப்படின்னா நம்ம பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலையாகி ஒரு புது மனுஷனா வாழ்வோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பல ட்ரிங்க் அடிக்ட்ல இருந்தேன், நான் அதுக்கப்புறம் மாறி பண்ண புது மனுஷனுக்கு அந்த பழக்கம் என்கிட்ட இல்லை. ஏன்னா ட்ரிங்க் உங்களுக்கு உடல் ரீதி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் சொல்லலாம். ஆனா இதே விஷயம் அந்த பாவத்துக்குள்ள நீங்க விழுகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அது மனதளவுல எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? அதோடைய குடும்பத்தை பாதிக்கிறது, அந்த சாபம், இந்த மாதிரி பல காரியங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலா உள்ள இருக்கு. அது நம்ம நம்பினாதான் அது நமக்கு தெரியும். அப்பதான் அதுல இருந்து விடுதலையானவங்க பல சாட்சி சொன்னவங்க இருக்கிறாங்க. இப்ப ஏன் ஈஸ்டருக்குலாம் நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, அவர் மரித்ததுக்கு அடையாளம் என்னன்னா நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சிட்டாரு. இப்போ அவர் 3ஆம் நாள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பண்றாங்க. அந்த அதிகாரி கிட்ட போய் சொல்றாங்க, இவர் என்ன பண்ணுவாரு, 3ஆம் நாள் எந்திரிக்கன்னு சொல்லியிருந்தாரு, ஒரு எந்திரிச்சிட போறாருன்னு பயத்துல எனக்கு காவல் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சொன்னா காவல் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் 3ஆவது நாள் யூதர்கள் முறைப்படி அந்த மணி நேர கணக்குல 3ஆவது நாள்ல தன்னுடைய பின்பற்றி வந்த சிஷ்யத்துவர், அதாவது பெண்கள் ஒரு கூடுகை, அவங்க வந்துட்டு அவருக்கு பின்னாடி ரொம்ப சுவிசேஷத்துக்கும் ஊழியத்துக்கும் பலமா இருந்தாங்க. அவங்க காலையில பின் இருக்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்துச்சு. உள்ள 2 தூதர்கள் மட்டும் இருந்தாங்க. அந்த தூதர்கள் சொன்னாங்க, நீங்க யாரை தேடி வந்தீங்க? ஜீசஸ் தேடி வந்தீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவர் இங்க இல்ல, உயிரோட இருந்தார் சொன்னே. அவங்களுக்குள்ள சீஷர்கள் அதுக்கு பின்னாடி வர்ற நீங்க ஈஸ்டர் கோயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஜீசஸை வந்துட்டு அவங்க உயிர்த்தெழுந்த சம்பவம் அது ஃபுல்லாவே சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா அவங்க உயிர்த்தெழுந்தது, ஏசப்ப உயிர்த்தெழுந்தது வந்துட்டு இவங்க போய் சீஷர்ட்ட சொல்லும்போது யாருமே நம்பல, பிலீவ் பண்ணல. எப்படி உயிரோடு இருந்திருக்க முடியும்? ஏன்னா அவங்களே பயத்துல இருக்காங்கல்ல, நம்ம நம்பிட்டு இருந்த ஜீசஸை இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, நான் கண்டிப்பா உயிரோடு இல்லைங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சம்பந்தப்பட்டது, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை. ஸோ அதை நம்பும் போது நமக்கு நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஈஸ்டர்ல நடக்குது. பின்னாடி சீஷர்கள் வந்து முன்பாக அவர் என்ன பண்றாரு, பிரத்யட்சமா வர்றாரு. ஸோ வரும்போது சிலர் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. சிலர் வந்து ரொம்ப நம்பாம இருக்கும் பொழுதும் தன்னுடைய விழா எலும்புல இருக்க காயங்களுக்குள்ள கை விரல் விட்டு பாருங்க, மீன் குண்டத்தை கொடுங்க, நான் அதை சாப்பிட்டு காட்டுறேன், பல காரியங்களை சொல்றாரு. அவர் உயிர்த்தெழுந்து காரணம் என்ன, ரீசன் அப்படின்னு பைபிள் படி பாத்தீங்கன்னா
அந்த இவங்க ஞானஸ்தானம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது ஒரு தண்ணியில வந்து முக்கி கிறிஸ்டியன்ஸ் எடுப்பாங்க, அதுக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் பேரு. அது எடுத்தவங்க தான் திருவண்டுக்குள்ள இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னப்பா மீனிங் அப்படின்னா, ஏசப்பா வந்து எப்படி சிலுவையில வந்துட்டு மறிச்சு கீழே வந்து 3ஆம் நாள் எழுந்திருக்கிறாரோ, அதே மாதிரி அந்த தண்ணியை முக்கும் போது பாவத்துக்கு மறிச்சு எடுக்கும்போது நீங்க உயிரோட வரீங்கன்னு அதை நீங்க நம்பினீங்கன்னா உங்களோட பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் கண்டிப்பா அந்த உதவி செய்வார்னு அர்த்தம். அந்த பிலீவ்ல தான் அவங்க ஞானஸ்தானம் பேப்டிசம்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அந்த மீனிங் தான் அந்த உயிர்த்ததோட மீனிங் ஈஸ்டர். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னைக்கு உயிரோட எழுந்த அந்த ஜீசஸை வந்து இன்னைக்கு நீங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இயேசுன்ற நாமத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எதை கூப்பிட்டாலும் சரி, இன்னைக்கும் உங்களோட வியாதி கஷ்டம் எல்லாமே கூப்பிடும் போதும் கண்டிப்பா அவர் பதிலளிப்பாருன்றதை வச்சு அவர் உயிரோட இருக்கிறார், சதா காலம் உயிரோட இருக்கிறார் உங்களால பிலீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மீனிங் தான் இன்னைக்கு சீஷர்கள் மத்தியில விசுவாசம் வருது. இன்னைக்கு நிறைய மிஷினரிஸ் வந்து இங்க ஏசப்பா பத்தி சொல்லி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வர்றது. இது மதம் மாத்திர காரியம் இல்ல, உண்மையான உங்க பாவ வாழ்க்கையை மாத்தி பரலோக ராஜ்யம் சொல்லப்படுற அந்த ராஜ்யத்துக்கு எடுத்து போற காரியங்கள். அதுக்கு பின்னாடி ஜீசஸ் தான் மேகம் மூலமா உயிரோட இருந்து மேல போயிட்டாரு. அப்படி எப்படிப்பா நீ பிலீவ் பண்ற அப்படின்னா, அவர் சொல்லியிருந்தாரு போறதுக்கு முன்னாடி, நான் போவேன் ஆனா பரிசுத்த ஆவியானவர் கீழே வருவார். அதாவது அவர் தான் ஆவியானவர் அவங்க இருதயத்துக்குள்ள வருவார், அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம். அதை நான் பிற்காலங்கள் என்ன தெளிவா சொல்றேன். அவரோட ஆவி வந்து நமக்குள்ள இருந்து நம்ம எப்படி நடக்கணும் எல்லாமே சொல்லித்தர. இது வந்து இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. என்னைக்காவது ஒருத்தர் இது இப்படிமா நடக்குமாப்பா அப்படின்னு சொன்னா என் லைஃப் டெஸ்டிமோனி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இயேசுவால உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்திருக்கா? ஆனால் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இயேசுவால உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்திருக்கா? ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமா, ஏசப்பாவால நான் நடந்தனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ அளவு பேசுறதுக்கு என்ன வச்சிருந்தாரு. என் லைஃப் டெஸ்டிமோனி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஷேர் பண்றேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நாங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். ஸோ பட் வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஹிந்துவாக இருந்தாலுமே கிறிஸ்டியானிட்டியில் அவங்க அம்மா இருந்தனால நல்லா வளர்க்கப்பட்டவர் தான். ஆனால் எங்கள் அம்மா ஹிந்துனால ஃபுல்லாக ஹிந்துவில் தான். கிட்டத்தட்ட இந்த நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த இடத்துல பாதியாரே அவர் பூஜை ரூமாக தான் பயன்படுத்தினார். ஸோ ஃபிஃப்த்து படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்துட்டு என்னன்னா இறக்குற தருவாய்க்கு முன்பாக அவரோட மூளையில கட்டி வந்ததை சொன்னாங்க. ஸோ அவர் வந்து இறக்கும் தருவாய் கிட்ட போயிட்டாரு. ஸோ அவர் அப்பவும் வந்துட்டு எங்க சித்தப்பா வந்துட்டு கிறிஸ்டினால வாங்க சர்ச்சுக்கு வாங்க, அவரை பிலீவ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை கன்ஃபார்ம் ஜீசஸ் மாத்த சொல்லும் போதும் எங்க அம்மா விடல. எங்க அப்பா விட்டாலுமே எங்க அம்மா விடல. ஆனா எங்க அப்பா கடைசி சாருக்கு முன்னாடி சொன்ன காரியம், ஜீசஸ் உங்களோட தேவரை நம்புங்க. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஒரு சாட்சி இருக்கும். ஏன் சாட்சி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து பிலீவ் பண்ணல, நான் ஹிந்துனால ஃபுல் ஹிந்துவா தான் இருப்பேன். என்ன நீங்க ஜீசஸ் சொல்றீங்க, அந்த சின்ன வயசுல எனக்கு வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு. என் வாழ்க்கையில சொல்ல போனா எங்க அம்மா அப்பா சொன்ன காரியம், நான் சின்ன வயசுல பிறக்கும் பொழுது என் உடல் முழுக்குது என்னன்னா ஃபுல்லா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஐசியூல தான் சின்ன வயசுல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் நான் மேக்ஸிமம் இருந்திருக்கேன். அது சின்ன வயசுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகங்கள் இருக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் 5ஆவது படிக்கும் போது அடிக்கடி சிலிம் கூடிய அநேக ப்ராப்ளம் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. பட் அந்த 5th படிக்கிற அந்த நிலையில் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவரு ஒரு நாள் படிக்குமா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் வந்துட்டு நான் சின்ன குழந்தை இருந்தனால ரொம்ப டிப்ரெஷன் பண்ணி அழுவேன். ஸோ எனக்கு உடல்ல இருக்கிற பலவீனம் வந்து தெரியாம நான் ரொம்ப அழுதுனால அன்னைக்கு எனக்கு ஜீசஸ்ன்ற நேம் மட்டும் தெரியும். ஸோ ரொம்ப அழுகும்போது எனக்கே அறியாம என் மூச்சுல இருந்தும் ஹார்ட்ல இருந்தும் ஏதோ இழுத்து போற மாதிரி எனக்கு மூச்சு இழுக்கிற மாதிரி பிரச்சனை. அன்னைக்கு என் வீட்டில் வந்து வேற யாரும் இல்லை, வெளியே எங்க அப்பாய் மட்டும் இருந்தாங்க, மற்ற யாருமே வீட்டில் இல்லை. ஸோ எனக்கு அது அழுகும்போது மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு அந்த செகண்ட்ல உண்மைன்னு தெரியல. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அந்த டைம்ல நான் ஜீசஸ் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் கத்துனேன். போனோம் எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு. நான் நம்பி தான் பேசிட்டு இருக்கேன். உண்மையாலுமே அன்னைக்கு ஜீவன் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன பிரேயர்ல நம்ப வச்சு நான் பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு பைபிளை பத்தி இவ்வளோ சொல்றதுக்கும் காரணம் அவர் என் கூட இருந்து சொல்லி கொடுத்ததா. என்னுடைய யங்னஸ் வாழ்க்கை, காலேஜ் வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலையும் ஜீசஸ் இருந்திருக்காரு. ஸோ அவரோட நான் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியம் அநேகம். ஏன்னா நான் பல விஷயங்களை வந்து அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ ஜீசஸ் கொடுத்த உயிர்னால தான் நீங்கள் உயிரோட இருக்கீங்க. ஆமாம், கன்ஃபார்ம். ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு அந்த டைம்ல என் கூட யாருமே இல்லைல்ல. நான் அன்னைக்கு அவர் கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தா என் உயிர் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில வந்துட்டு பல அற்புதங்கள் நடந்திருக்கு. ஸோ ஹார்ட் கிட்ட வந்து ஒரு சின்ன கட்டி இருந்து நான் ப்ரேயர் பண்ணி சரி போன அநேக விஷயங்கள் எனக்கு நானே ப்ரேயர் பண்ணி பிலீவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட எனக்கு சொல்லப்பட்ட காரியம், என் ஹார்ட்ல வந்துட்டு நான் எதர்ச்சியாக தான் வேற இஷ்யூக்காக போகும்போது என் ஹார்ட் செக் பண்ணும்போது அவங்க லேப்டாப் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. இது என் காலேஜ் டைம்ல அவங்க சொன்ன காரியம் தான். அதாவது என்னுடைய வாழ்வு ஒரு பக்கம் சின்னதாக சுருங்கி இருக்கு, உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமா இருக்கான்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஏன்னா அந்த அவங்க சொன்ன சிம்டம்க்கு எதிராக வந்து நான் பல விஷயம் பண்ணியிருக்கேன். அதிக வெயிட் தூக்கணும் சொன்ன இடத்துல, நான் வேலைக்கு போன இடத்துல கிட்டத்தட்ட பல மடங்கு வெயிட்டுகள் தூக்கியிருக்கேன்.
ஆனா என்னைக்கும் அது என்னை பாதிக்காதபடி ஏசப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காத்துக்கிறாங்க. அது இல்லாம என் லைஃப்ல அநேக வந்துட்டு டெஸ்ட் பண்ணி நான் நிறைய எனக்கு ஏசப்பா பண்ணிட்டே இருக்காரு, என் கூட இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடத்துறாரு. ஸோ அந்த ஜீசஸை பிலீவ் பண்ணி நான் வாழ்றேன். அது வந்து மதமாற்றம் கிடையாது. அவர் வந்து உன் வியாதி கஷ்டத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக சிலுவை சுமந்தார். ஏன்னா அவர் வந்து தெய்வம், அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கார், இன்னைக்கு உயிரோட இருப்பார். ஸோ மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் தானப்பா அப்படின்னு நினைச்சா அவர் கண்டிப்பா மனுஷன் கிடையாது. ஈஸ்டரோட அந்த காரியம் என்னன்னா, உனக்காக அவர் வந்துட்டு மனுரூபம் எடுத்து நான் ஜெயிச்சு போயிருக்காரு. ஏன்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் எதாவா வேணா தன்னை வந்துட்டு அந்த அற்புதத்தை வல்லமே காட்சிக்க முடியுன்ற ஒரு ரீசன் தான் அந்த ஜீசஸ். ஓகேவா? ஆனா மற்றவங்க எல்லாம் அவர் மனுஷன் நம்பி தான் ஸோ இன்னைக்கு வந்து யார் வராம இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் பல புரதாதியார் அவரை நம்பி பல அற்புதம் பெற்று இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள சர்ச்சுக்குள்ள வர்ற பயபக்தியோட தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதை நீங்க பிலீவ் பண்றதுக்காக தான் அந்த ஈஸ்டர் சொல்றேன். ஏன்னா பல பேர் அவர் உயிர் தந்ததை நம்பல, பல பேர் அதுக்கு பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு உயிர் தந்த நம்புற நம்ம கண்டிப்பா ஜீசஸ்கரோட நாமத்துல அற்புதம் பெற்று நம்ம சாட்சியா இருக்க முடியும், கண்டிப்பா இருக்க முடியும். உங்களுடைய என்னைக்காவது வந்து நான் சொல்றேன் போய் சொல்ற மாதிரி தோணுச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜீசஸோட அந்த தொடுதல் கன்ஃபார்ம் கிடைச்சு நீங்களும் அவர் பிலீவ் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, அவர் என்னைக்குமே உயிரோட இருப்பாரு. அது இல்லாம இந்த செகண்ட் டைம்ஸ் இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் மறுபடியும் வரப்போகிறார் இரண்டாம் வருகையில. இதை எல்லாம் ட்ரோல் பண்ண விஷயங்களா கூட இருக்கலாம். அவர் இரண்டா வராரு என்ன வந்துட்டா பாருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பைபிள் ஒரு வசனம் அழகா சொல்லுது, தாமதிக்கிறேன்னு சொல்லுகிறபடி அவர் தன்னுடைய வருகை குறித்து தாமதம் இல்லாம எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன்னா அவர் வர்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை ரட்சிக்க வந்தாரு, ரெண்டாவது டைம் வரும்போது நியாய தீர்ப்புக்கு வராரு. உங்க பாவ புண்ணிய கணக்குக்கு நியாய தீர்த்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போற வராரு. ஸோ நம்ம அதுக்குள்ள பரிசுத்தமான இருக்காதான் அவரோட சுவிசேஷத்தை போய் எல்லாத்துக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் உயிர் தந்து போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு சீஷர்கள்ட்ட, நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சுவிசேஷம் சொல்லணும். அதனாலதான் எல்லாரும் ரோடுகள்லயோ வீதிகள்லயோ உங்களுக்கு போய் ஏசப்ப பத்தி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் மதம் மாற்றாங்க நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அடிச்சு துன்புறுத்தி பல சர்ச்சுகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா ஜீசஸ் சொன்ன மாதிரி நீங்க பலர்னால கண்டிப்பா பகைக்கப்படுவீங்கன்னு இது வசனத்துல இருக்கிறபடிதான் நடக்குது. ஸோ இந்த செகண்ட் வரகாரன் சொல்றீங்கப்பா என்ன படையலான்னு சொன்னா, பலதை நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். அவரோட வசனம் சொல்லுது, அவரோட வருகை நாள் முன்னாடி சந்திரன் ரத்தமா மாறும். நீங்க ரீசெண்டா இந்த ஈவெண்ட் கவனிச்சுக்கணும் தெரியாது, சந்திரன் பிளட் மூன் அப்படி சொல்லி ஒரு பேர் கொண்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. அது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் என்ன பேர் வைப்பாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ரெட் மூன் வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அது பிளட் மூன் கரெக்டாக அவங்களே வச்சாங்க. இது இதர்ச்சியா இருக்குமா, ரத்த நிலவுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இல்லாம இப்போ கொரோனால நம்ம தவிச்சு உட்காந்துல, இது வர்றதுக்கு முன்னாடி அவர் உலகம் பரியந்தமா நடக்கக்கூடிய அடையாள சொன்னதுல ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளைன்னு சொன்னாரு, ரெண்டாவது வந்துட்டு பூமி நிலநடுக்கம், அதிர்ச்சி, அடுத்து வந்து பஞ்சம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. வாரோட போர்களுடைய வந்துட்டு வார்த்தைகள், அந்த செய்திகள் எல்லாம் வரும்னு சொன்னார். இது எல்லாமே வரிசை நடந்துட்டு வருது. ஸோ இதைத்தான் நான் சொல்றேன், இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட பிழிவுக்காக தான் இந்த மாதிரி காரியம் நடைபெறுது. ஈஸ்டர்ன்றது வந்து நாங்கள் ஏதோ கொண்டாடுறதுக்காக மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈஸ்டர் தான். உண்மையாலுமே அவர் பிலீவ் பண்ற எல்லாத்துக்கும் அது ஈஸ்டர் தான். நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஜஸ்ட் உங்களுக்கு ரிமெம்பர்ஸ்ல அதை கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க தினந்தோறும் ஜீசஸை அவர் வந்துட்டு நம்மளோட பாவத்துக்காக மறுத்த நம்மளை மீட்க முடியும், நமக்கு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு அந்த பழைய பாவத்தோட வாழ்க்கை இருக்காது. அந்த ஜீசஸ்குள்ள வந்து உங்களுக்கு நான் பாவம் பண்ணிட்டு இருந்தேனே அந்த பாவம் என்னமே இருக்காது. ஸோ புது வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்காக அவர் வந்து நமக்காக உயிர் கொடுத்து உயிர் தெளிந்திருக்கார். ஸோ அவரோட வல்லமைக்கு ஈடு எனக்கு கிடையாது. அவர் தான் உண்மையான தெய்வம். அவரால் எதை வேணா செய்ய முடியும்ன்ற கதை காரணத்தை தான் இந்த ஈஸ்டர் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் தொற்றுக்கு நம்புறேன். இதை பிலீவ் பண்ணவங்க ட்ரை பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களோட வாழ்க்கையிலும் சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ, பை பாய். ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் மீட்டிங். இதை கொடுத்ததுக்காக, கத்தருக்குள்ள இதை பகிர கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இது பல பேருக்கு பிரயோஜனமா இருக்கு, நான் ரொம்ப நன்றேன். நிச்சயமா நிறைய பேர் பார்ப்பாங்க. மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, பாய். பாய்.